ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு மாங்காய் ரசம் எப்படி செய்கிறது பார்க்கலாம். புளிப்பான மாங்காய் ஒன்று தோல் சீவி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, 3 வரமிளகா, 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம். மாங்காய் நனைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாங்காய் வெந்திருக்கு, ஆற விடணும். ஆறினதோ தண்ணி இல்லாமல் மாங்காய் மட்டுமே சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதோ 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். விழுது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்ச மாங்காய் சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இன்னும் கூட சேர்த்துக்கலாம். புளிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ரசம் ஒரு கொதி வரணும். இப்போ ரசம் கொதி வருது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு மாங்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.